வெல்கம் டு டெய்லி சமையலறை. டெய்லி சமையலறையில் இன்றைக்கி நாம் பன்னீர் பிரியாணி எப்படி செய்வேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாலில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வெங்காயத்தை கொஞ்சம் பொடி பொடிசாக கட் பண்ணி அதை தனியாக அள்ளி வச்சுக்கோங்க. ஒரு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான பொருட்கள்: 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, மல்லி இலை கொஞ்சம், புதினா இலை கொஞ்சம், 10 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிங்க, பன்னீர் கொஞ்சமாக, முந்திரி. அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு குக்கர் சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. பட்டை, லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விடுங்க. அது பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் வெண்ணெய் அதிலையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. ஓரளவுக்கு உருவின உடனே கட் பண்ணி வச்ச வெங்காயம் பாதியை மட்டும் போடுங்க. இதில் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே கட் பண்ணி வச்ச தக்காளி 2 தக்காளி அதை இதோடு சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போடணுன்னே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன் போடுங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. இப்போ நான் அரிசி கழுவி ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணி வடிகட்டி ஊற்றுறேன். அதை நல்லா ஊற்றிக்கோங்க. இதில் 1/2 கிலோ அரிசி போட்டிருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 2 டம்ளர் வரும். நீங்கள் 3.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. இது பாஸ்மதி அரிசி, அதனால் 3.5 டம்ளர் மட்டும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட வச்சிங்கன்னா குழஞ்சிரும், மற்ற அரிசி மாதிரி வச்சிங்கன்னா. இதை நல்லா கரண்டியால் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அரிசி நல்லா கொதித்து வர டயத்தில் நம்ம இன்னொரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குருவோம். எண்ணெய் சூடானே கட் பண்ணி வச்சு பாதி வெங்காயம் வச்சுருந்தோலே அதை இதை போட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதுங்க. நல்லா கலர் மாறிச்சு பாருங்க. எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் பன்னீரை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம்.
பன்னீரை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுறாதீங்க. ஈரத்துங்க நல்லா எண்ணெய் மேலே தெறிக்கும். அதனால் ஒரு 10 செகண்ட் கழித்து போடுங்க. இந்த அளவு பாருங்க, நல்லா பொன்னிறமாக வறுத்துருச்சு பாருங்க. இது வறுபட்டோடனே எடுத்து வெளியில் வச்சிடலாம். அதே எண்ணெயில் ஒரு கொஞ்சமாக முந்திரி வச்சுருந்தோம்னா அதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பன்னீர் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அப்படியே போட்டிங்கன்னா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். நல்லா பிரட்டி ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா அது நல்லா உப்பு பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட அரிசி எல்லாம் கலந்து பாதி வேக்காடு வெந்துருச்சு பாருங்கள். மேலே புதினா இலை, மல்லித்தழை மேலே தூவி பொரிச்சு வச்ச முந்திரி, அந்த வெங்காயம் பொரிச்சது, பன்னீர் பொரிச்சு வச்சது அதையும் போட்டு மெதுவாக கரண்டியை விட்டு கிளறுங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அரை லெமனை புழிஞ்சிக்கோங்க. அதில் நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒன்று போல் அரிசியை சமப்படுத்திட்டு குக்கரை மூடிடலாம். ஒரு விசில் வந்தோடனே போதுங்க. சூப்பரான பிரியாணி தயாராகிடுச்சு பாருங்கள். ஒரே விசில், அதுக்கு மேலே விட்டிங்கன்னா குழஞ்சிரும். மெதுவாக கரண்டியை வச்சு கிளறி விடுங்க, அரிசி உடையாமல் இருக்கும். பாருங்கள், சூப்பராக நல்லா பொல பொலன்னு ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பரான பன்னீர் பிரியாணி தயாராகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தமிழ் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.